Hi students, today we are going to talk about Unit 3 Magnetism and Magnetic Effects of Electric Current. அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். நாம யூனிட் 1ல படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலைமின்னியல். அதெல்லாம் ஒரு சார்ஜ் டெஸ்ட்ல இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுவே அந்த சார்ஜ் மூவிங் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுன்ட்டு நம்ம யூனிட் 2ல பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? இங்க என்ன பார்க்க போறோம்னா அதே கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு யூனிட் 3ல பார்க்கலாம். சரியா? த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் அனிமேட் ஆர் இமிட்டேட்ஸ் எ ஷோல் அப்படின்னு வில்லியம் ஹில்பர்ட் சொல்கிறாரு. அதாவது காந்தவியல் உயிர் போன்றது அல்லது ஆன்மாவை ஒத்ததுன்ட்டு வில்லியம் ஹில்பர்ட் சொல்கிறாரு. அதாவது அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்ஸ். எப்படி கரண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னமோ அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்ஸும். ஓகேவா? அப்போ அந்த மேக்னெட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேஸில் மெக்னீசியா என்னும் இடத்துல ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானோ. அவன் கையில் கத்தி கொண்டு போயிருக்கான். அவன் கொண்டு போயிட்டு ஒரு பாறையில் அந்த கத்தியை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான். மறுபடியும் அவன் எழுந்து அந்த கத்தி எடுக்கும்போது ஒட்டிக்கிச்சான். அப்போ அவன் திடீர்னு பயந்துட்டான். ஏன்னா அந்த கத்தி திடீர்னு ஒட்டினா நான் பயப்படுவோம்ல. அவன் பயந்துட்டு கத்தியை அப்படியே வச்சுட்டு அவன் போயிட்டு தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லி வந்து பார்க்கும்போது அப்போ அந்த கல்லுக்கு ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சவங்க மூலியமா ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி அந்த கல்லுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, மேக்னஸ்ன்னு வைக்கிறாங்க. அதாவது மெக்னீசியாவில் கிடைச்சதுனால மேக்னஸ். சரியா? திஸ் இஸ் மினரல் காம்போனன்ட். அதனால் லோட் ஸ்டோன்னு ஃபஸ்ட் வைக்கிறாங்க. சரியா? லோட் ஸ்டோன் அது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபெரஸ் ஃபெரிக் ஆக்சைட்லேருந்து அது கிடச்சிருக்கு, Fe3O4. அது நாளடைவில் மேக்னெட்னே வச்சுட்டாங்க. அதை கொண்டு போயிட்டு சைனீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. மேக்னெட்டிக் நீடில் காம்பஸ் பாக்ஸ், அதாவது திசை காட்டும் கருவின்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கப்பலில் திசை காட்டும் கருவியாக யூஸ் பண்ணுறாங்க அந்த காம்பஸ் பாக்ஸை. அப்படி யூஸ் பண்ணும்போது திடீர்னு ரெயின் வருது. அப்படி வரும்போது லைட்னிங் ப்ரொடியூஸ் ஆகுது. மின்னல் வரும்போது அந்த காம்பஸ் பாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா கண்ணா பண்ணு திசை காட்ட ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டில் நார்த் அண்ட் சவுத்து காட்டினது அந்த மின்னல் வரும்போது கண்ணா பண்ணு திசை காட்டுது, டைரக்ஷன் திரும்புது. அப்போ எனக்கு டவுட் வருது. அப்போ எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும் போல அப்படின்னு எனக்கு டவுட் வருது. தென் 1800 பேட்டரி கண்டுபிடிச்சாங்க. நம்ம யூனிட் 2ல பார்த்தோம். செல் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை பல செல் சேர்ந்தது தான் ஒரு பேட்டரின்னு நம்ம பார்த்தோம். சரியா? தென் 1802 சர் ஹெம்ப்ரி டேவி ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு அந்த பேட்டரி வச்சு. சர் ஹெம்ப்ரி டேவி அதாவது ஒரு பேட்டரி இருக்குன்னா அதில் பிளாட்டினம் ஒயரை வச்சு ஒளிர வைக்கிறாரு. சரியா? அவர் ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செஞ்சு காட்டுறாரு ஒரு பிளாட்டினம் ஒயரை வச்சு. அதுக்கடுத்து 1820 HC ஒயர் ஸ்டேட், தமிழில் ஆர் ஸ்டேட், அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் ஒரு ப்ரொஃபஸர் பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போயிட்டு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செஞ்சு காட்டுறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி காட்டும் போது பக்கத்தில் ஒரு காம்பஸ் பாக்ஸ் வச்சுறாரு. அது வைக்கும்போது கரண்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணும்போது திடீர்னு அந்த காம்பஸ் பாக்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அவர் பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு, எந்த ஒரு மேக்னெட்டும் இல்லை. எப்படி இது காம்பஸ் பாக்ஸ் திடீர்னு டிஃப்ளெக்ஷன் ஆனிச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது. மறுபடியும் சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறாரு. இது நார்மலாக வந்தது காம்பஸ் பாக்ஸ். மறுபடியும் ஆன் பண்ணுறாரு, மறுபடியும் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஓஹோ இதில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கு போல் அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. யார்? HC ஒயர் ஸ்டேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிஸும் வெவ்வேறு பிரான்ச்சாக இருந்தது ஃபிசிக்ஸில். தென் இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணி எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிஸும் ஒன்றா ஒரே பிரான்ச்சாக கொண்டு வராங்க ஃபிசிக்ஸில். அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்ட்டு ஒரே பிரான்ச்சாக கொண்டு வராங்க. ஓகேவா? யாருனால? HC ஒயர் ஸ்டேட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுனால. ஓகே. தென் அவர் ரூலும் கொண்டு வராரு, ஒயர் ஸ்டேட் ரூல், அதாவது ரைட் ஹேண்ட் ரூல். ஒரு கண்டக்டர் இருக்குன்னா திஸ் இஸ் கண்டக்டர். இதில் ரைட் ஹேண்ட் அப்படி வைக்கும்போது இந்த பெருவிரல் வந்துட்டு கரண்டோட டைரக்ஷனும் மற்ற 4 ஃபிங்கர்ஸ் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ட்டு ஒரு ரூல் கொண்டு வராரு. சரியா? தென் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இதெல்லாம் நம்ம இந்த யூனிட்டில் பார்ப்போம். அதுக்கடுத்து ப்ரொஃபஸர் ஆம்பியர், அவரும் பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு. ஆம்பியர்னு தெரியுமில்ல, கர்நாடக யூனிட் பார்த்துருப்போம். ஆம்பியர் அவர் தான் இவர். அவர் 1822 அந்த ஒயர் என்ன பண்ணுறாருன்னா சுருட்டி வைக்கிறாரு.
அதாவது ஹெலிக்ஸ் ஷேப்பில் சுருட்டி காயில் மாதிரி சுருட்டி பேட்டரி கொடுக்கும்போது அதில் நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அவர் இன்வென்ட் பண்ணுறாரு. சரி, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிசைன் பண்ணுறாரு. யார்? ஆம்பியர், ப்ரொஃபஸர் ஆம்பியர். அதுக்கடுத்து வில்லியம் ஸ்ட்ரிஜியன் என்ன பண்ணுறாருன்னா 1824 இதையே இவரை ஃபாலோ பண்ணியே இதில் இந்த காயிலில் உள்ளே வந்துட்டு ஒரு மெட்டல் வைக்கிறாரு. மெட்டல் வச்சு நிறைய வைண்டிங் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி 200 கிராம் எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சு 4 kg கொண்ட ஒரு பொருளை தூக்க முடியும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணுறாரு. யார்? வில்லியம் ஸ்ட்ரிஜியன் 1824. ஓகேவா? அதுக்கடுத்து ஜோசப் ஹென்றி 1830 அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. அதாவது இன்சுலேட்டட் ஒயர், காப்பர் ஒயரை யூஸ் பண்ணி சில்க் கிளாத், அதாவது அந்த ஒயர் எப்படி இருக்குன்னா ஹெட்செட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த ஒயரை யூஸ் பண்ணி நிறையா வைண்டிங் பண்ணி 50 kg பொருளை தூக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணுறாரு. யார்? ஜோசப் ஹென்றி 1830. ஓகேவா? அடுத்து ஹம்ப்ரி டேவியோட அசிஸ்டண்ட் தான் மைக்கேல் ஃபேரடே. அவரும் 1830 நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணி அவர் தான் எலக்ட்ரிக்கல் மோட்டார், எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டரை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. யார்? மைக்கேல் ஃபேரடே. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். சரியா? அதாவது டைனி பார்ட்டிக்கல், த மேக்னெட்டிசம் இஸ் எவ்ரிவேர் ஃப்ரம் டைனி பார்ட்டிக்கல் லைக் ஏ எலக்ட்ரான்ஸ் டு த என்டையர் யூனிவர்ஸ். ஒரு எலக்ட்ரான்னா சின்ன பார்ட்டிகல்ஸு, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? ஒரு கண்டக்டர் இருக்குன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக இருக்கும். அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது யூனிஃபார்முக்கு வரும். அப்போ அந்த எலக்ட்ரான் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒவ்வொரு எலக்ட்ரான் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அப்போ அந்த மேக்னெட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? மோட்டார், சைக்கிள், டைனமோ, லவுட் ஸ்பீக்கர்ஸ், மேக்னெட்டிக் டேப்ஸ் யூஸ்டு இன் ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங், மொபைல் ஃபோன், ஹெட்ஃபோன், சிடி, பென்ட்ரைவ், ஹார்ட் லேப்டாப், ரெஃப்ரிஜிரேட்டர், டோரு, ஜெனரேட்டர்னு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது மேக்னெட் யூஸ் ஆகுது. சரியா? இப்போ இந்த யூனிட்லாம் பார்க்க போகிறோம்னா மேக்னெட்டோட பேசிக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும். சரியா? மேக்னெட்டோட பேசிக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டக்டரில் கரண்ட் கொடுக்கும்போது அந்த கண்டக்டர் எப்படி மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் இதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸை அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.